உடம்பும் உயிரையும் நிலைப்படுத்துகின்ற இடம் ஒரு இடம் புருமத்து சுழிமுனை இருந்தான். ஆசானை கேட்கிறான், அடியேன் வாசியோடு வாசியாக கலந்து கொள்ள வேண்டும். அடியேன் உயிராகவும் உடலாகவும் உணர்வாகவும் அறிவாகவும் நீ இருந்து எனக்கு அருள் செய்யன்னு கேட்கிறான். அடியேன் உயிராகவும் உடம்பாகவும் உணர்வாகவும் சிந்தனையாகவும் என் எண்ணமாக மாற வேண்டும். நீயே என்ன எண்ணமாக மாறினால் அங்கே கொனைக்கேடு இருக்க முடியுமோ? ஞான பண்டிதா, ராமலிங்க சாமிகளே, வள்ளுவருமானே, அகத்தீசா, நீயே என் எண்ணமாக இருக்கிறாய். நீ சிந்தையில் குடிக்கொள்ளும் போது பகைமை இருக்க முடியுமோ? நீ சிந்தையில் குடிக்கொள்ளும் போது ஜீவத்தை இல்லாது போகுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கும் போது காமவராக இருக்க முடியுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது பொருள்வெறி இருக்க முடியுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது ஜாதி வெறி இருக்க முடியுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது மதவெறி இருக்க முடியுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது யானை கர்வம் இருக்க முடியுமோ? நீ சிந்தையில் குடிக்கொள்ளும் போது பகை உணர்வு இருக்கும், பழிவாங்க உணர்ச்சி இருக்குமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது உலக மக்களை அத்தனையும் கடவுள் போல நினைப்பேன் அல்லவா? நீயே என் சிந்தனையை மாற வேண்டும். நான் நீயாக வேண்டும், நான் நீயா, நீ நானாக வேண்டும், நான் நீயாக வேண்டும். மற்றொரு வேண்டுகோள்னா, ஞான பண்டிதா, மௌன குருநாதா, முருகா, ஒரு வேண்டுகோள்னா, என்ன மகனே, என்ன உனக்கு வேண்டும் தான் அத்தனை தந்திருக்கேன்னா, பெரிய பெரிய கட்டடங்களும் வாகனங்களும் தொண்டர்களையும் அள்ளி கொடுத்துருக்கேன்னா, ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன? அது என்ன வேண்டுகோள்னா, நான் பெரிய பாபசுமை வச்சிருக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது வெறும் உமி, துர்நாற்றம் உள்ள உமி இருக்கு. அது ஒரு வைக்க